ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுல யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வு, இடைநிலை ஆசிரியர், பட்டாதாரி ஆசிரியர் தேர்வை இதே ஆசிரியர் தேர்வு வாரியம் கான்டாக்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பயிற்சி முயற்சி தான் உங்களை வெற்றி பெற வைக்குமே தவிர நீங்க படிக்காம இருந்தீங்க அப்படின்னா வெற்றி பெற முடியாது. ஏன்னா ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வரக்கூடிய பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லா பாடத்துக்குமே, அதாவது ப்ரீவியஸ் இயரில் இந்த நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியருக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடம் சார்ந்த தகவல் எல்லாமே அப்டேட்டாக கொடுப்போம். டெஸ்ட்டுமே கான்டாக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தகுதி தேர்வுமே பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆயிரும். ஓகே, ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுல யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வு, இடைநிலை ஆசிரியர், பட்டாதாரி ஆசிரியர் தேர்வை இதே ஆசிரியர் தேர்வு வாரியம் கான்டாக்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர், பட்டாதாரி ஆசிரியர் தேர்வை டிஆர்பி போர்டு கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பை பப்ளிஷ் பண்ண போறாங்க. நீங்க சிலபஸை பேஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா ஈஸியா உங்களால வரக்கூடிய எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஒரு அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியரா, பட்டாதாரி ஆசிரியரா பணியில் அமர முடியும். ஓகே, ஸோ உங்களுடைய பயிற்சி முயற்சி தான் உங்களை வெற்றி பெற வைக்குமே தவிர நீங்க படிக்காம இருந்தீங்க அப்படின்னா வெற்றி பெற முடியாது. ஏன்னா ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்க எல்லாருமே அடுத்து வரக்கூடிய நியமனத்திற்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்புல வரக்கூடிய பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ எல்லா பாடத்துக்குமே, அதாவது ப்ரீவியஸ் இயர்ல ஒவ்வொரு பாடத்துலையுமே எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல ஒரு அரசு பள்ளியில் பட்டாதாரியா ஆசிரியரா இருக்காங்க, அதையுமே பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் நீங்க டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நியமன தேர்வுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியரை பொறுத்த மட்டும் தகுதி தேர்வு, அதே மாதிரி உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள் 150 வினாக்கள் இருக்கும். அந்த 150 வினாக்களுக்கு நீங்க எவ்வளவு பெர்ஃபெக்டா ஆன்சர் பண்றீங்களோ 150க்கு அவுட் ஆஃப் ஒரு 110க்கு மேல எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியா ஒரு அரசு பள்ளியில் பட்டாதாரி ஆசிரியரா பணியில் அமர முடியும். அப்படி பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர்ல தமிழ் பாடத்துல 150க்கு 112 மார்க் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பணியில் அமர்ந்துட்டு இருக்காங்க. இதுல வெயிட்டேஜ் மார்க்குமே இருக்கும். ஸோ வெயிட்டேஜ் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 2012, 13, 14, 17, 19, 22, 23 இந்த வருடம் நடைபெற்ற டெட் பேப்பர் 2ல எவ்வளவு, அதாவது டெட் பேப்பர் 2ல பாஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டேஜ் மார்க் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 2012ல பாஸ் பண்ணியிருக்கீங்க, டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்க, வரக்கூடிய நியமன தேர்வுல நீங்க ஒரு 112 மார்க் எடுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது வெயிட்டேஜ் மார்க். அப்போ ப்ரெஷரா அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்களுக்கும் இந்த டெட், அதாவது இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாம், இப்போ 2023ல பாஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் கிடையாது. அப்போ நீங்க 2012ல பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. ஸோ இது மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இது லாஸ்டா பார்க்கலாம். இப்போ தமிழ் பாடத்துல 150க்கு 112 மார்க் எடுத்து இப்போ ஒரு அரசு பள்ளியில் பட்டாதாரி ஆசிரியரா தமிழ் ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, பயிற்சி எடுக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க மேபி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரரியா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பாடம் சார்ந்த அறிவுத்திறன் இருக்கும். பட் இருந்தாலுமே சிலபஸுக்கு அடாப்ட் ஆயிட்டு சிலபஸ்ல ஒரு 10 அலகு இருக்கு, அந்த 10 அலகுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க, ஒரு ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால 90 மதிப்பெண்களுக்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பாடத்தை பொறுத்த மட்டும் 150க்கு 126 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. மேக்ஸை பொறுத்த மட்டும் 150க்கு 125 மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ 25 மார்க் தான் டிஃபரெண்ட். அப்படி இருக்கும்போது மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அடுத்து
பிசிக்ஸை பொறுத்த மட்டும் அதே 150க்கு அவுட் ஆஃப் 125 எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் 150க்கு 130 மார்க் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ 20 மார்க் ஏதோ சம்திங் மிஸ்டேக். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா யூஜி டெரிபி அண்ட் பிஜி டெரிபி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் மெக்கானிசம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம், ஈக்குவேஷன், ஃபார்முலா இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து பாட்னியை பொறுத்த மட்டும் 150க்கு 113 மதிப்பெண்கள் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து சுவாலஜியை பொறுத்த மட்டும் 150க்கு 116 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து வரலாறை பொறுத்த மட்டும், அதாவது ஹிஸ்டரியை பொறுத்த மட்டும் 150க்கு 114 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஜியோகிராஃபியை பொறுத்த மட்டும் 150க்கு 109 மதிப்பெண்கள் வந்து எடுத்திருக்காங்க. அப்போ இந்த மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸிலாம் கிடையாது. எந்த அளவுக்கு சிலபஸை கவர் பண்ணி படிச்சிருக்காங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ லாஸ்ட் இயரில் நம்ம கிட்ட படித்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி இப்போ போஸ்டிங்கில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ யாரெல்லாம் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஜஸ்ட்டு சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு லைட்டாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ண முடியும், பேப்பர் 2மே பாஸ் பண்ண முடியும். ஆனால் நியமன தேர்வை பொறுத்த மட்டும் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பாடத்தில் எந்த அளவுக்கு அப்டேட்டாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் எக்ஸாமில் இந்த மாதிரி 150க்கு 130, 125, 110, 113 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி அப்ளை பண்ணுறவங்க, படிக்கிறவங்க வந்து பாஸ் பண்ண முடியாது. யாரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு படிக்காங்களோ, ப்ராப்பராக வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக அந்த 3 ஹவரில் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு வினாவுக்குமே வந்து சரியான விடையை கொடுத்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் மார்க்கு. ஸோ வெயிட்டேஜ் மார்க்கை பொறுத்த மட்டும் நீங்கள் டெட் எக்ஸாமில் 2012 வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5.5 மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்க. அதாவது 5 மார்க் வந்து கொடுப்பாங்க. அது வந்து எதில் ஆட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து தமிழ் பாடம் இருக்கீங்க, தமிழ் பாடத்தில் 112 மார்க் எடுக்கீங்க, இல்லைனா 110 மார்க் எடுக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 110ஓட இந்த 5.5 மார்க் வந்து சேர்ப்பாங்க. அப்போ 110 + 5 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 115 மார்க் ஆச்சு. அப்போ அது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அதே மாதிரி நீங்கள் 2013 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். நீங்கள் 2014 ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 4.5 மதிப்பெண்கள். நீங்கள் 2017 பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். நீங்கள் 2019 பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு. 2022 பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 1/2 மார்க்கு. 2023 அப்படின்னா மார்க் வந்து கிடையாது. மேபி இப்போ வரக்கூடிய நியமன தேர்வில் வேணால் மார்க் கொடுக்க பாசிபிள் இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது நியமன தேர்வை பொறுத்த மட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு எல்லாமே தெரியும், ஒரு பிரைவேட் ஸ்கூலில் இத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு தலக்கணத்தோட படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு காலமும் வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த யூஜி டெரிபி எக்ஸாமாக இருக்கட்டும், பிஜி டெரிபி எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாம் தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் தெரிஞ்சதை ரிவைஸ் பண்ணிவிட்டு யாரெல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாம் தெரியும், என்கிட்ட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் தெரிஞ்சதை கூட ரிவிஷன் பண்ணாமல் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணலை. இதுதான் வந்து ஃபேக்ட். அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்க, வரக்கூடிய நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் வினாக்கள் வந்து எப்படி கேட்பாங்க, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி தெரியுமே தவிர நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாமல் நான் எக்ஸாம் வந்த பிறகு பார்த்துக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் வரைக்குமே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். ஏன்னா நிறைய பேர் இப்போவே பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கும் படிக்காங்க, பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்குமே படிச்சுட்டு இருக்காங்க, நடந்து முடிஞ்ச முதுநிலை ஆசிரியர் தேர்வுக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும், படிக்காமல் இருந்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி அப்ளை பண்ணுறவங்க, படிக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. யார் அப்ளை பண்ணிட்டு சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிக்காங்களோ, படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா
டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் வினாக்கள் வந்து எப்படி கேட்பாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு மைனஸாக இருக்கீங்க ப்ளஸ்ஸாக இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் எதுவுமே டெஸ்ட் ப்ராக்டிஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் வந்து தெரியாது. ஓகே, ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். எப்போதுமே வந்து 150க்கு 150 நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 110 மதிப்பெண்களுக்கு மேலே உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்முடைய இன்ஸ்டிடியூஷன் சார்பாக இந்த நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியருக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடம் சார்ந்த தகவல் எல்லாமே அப்டேட்டாக வந்து கொடுப்போம். டெஸ்ட்டுமே கான்டெக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தகுதி தேர்வுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்க்ளூட் ஆயிரும். ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டு நியமனத்திற்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் வேறு டவுட்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.